அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த உயிரிழப்புகளை பற்றி பார்க்கலாம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் நபி அவர்களின் முதல் மனைவி ஆவார்கள். இவர்கள் நபி அவர்களின் அன்பிற்கு பாத்தியமானவராக திகழ்ந்தார்கள். இன்னும் இவர்கள் மூலமாகத்தான் நபி அவர்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறந்துள்ளது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே மரணித்து விட்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் மரணித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்குரிய மனைவிமார்களின் முதலிடம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே ஆவார்கள். நபிகளாரின் அன்பிற்குரிய இன்னொரு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோஷம் கொண்டதைப் போல் நபிகள் நாயகம் அவர்களின் இதர மனைவிமார்களில் வேறெவரின் மீதும் நான் ரோஷப்பட்டதில்லை. ஏனென்றால் அவர்களை நபிகள் நாயகம் அவர்கள் அடிக்கடி நினைவு கூறுவதை நான் கேட்டு வந்தேன். என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் புரிந்து கொள்வதற்கு முன்பே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டிருந்தார்கள். மேலும் முத்து மாளிகை ஒன்று சொர்க்கத்தில் கதீஜாவுக்கு கிடைக்க உள்ளது என்று அவர்களுக்கு நற்செய்தி சொல்லும்படி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். இன்னும் நபி அவர்கள் ஆட்டை அறுத்து அதன் இறைச்சியில் சிறிது கதீஜா அவர்களின் தோழிகளிடையே அவர்களுக்கு போதுமான அளவிற்கு அன்பளிப்பாக பங்கிட்டு விடுவது வழக்கம். இதனாலெல்லாம் எனக்குள் ரோஷம் பிறந்தது. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 3816. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோஷப்பட்டதை போல் நபி அவர்களின் வேறெந்த மனைவியின் மீதும் ரோஷப்பட்டதில்லை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவரை பார்த்ததில்லை. ஆனால் நபி அவர்கள் அவரை அதிகமாக நினைவு கூர்ந்து புகழ்ந்து பேசி வந்தார்கள். அவர்கள் சில வேளைகளில் ஆட்டை அறுத்து அதை பல துண்டுகளாக பிரித்து பிறகு அதை கதீஜாவின் தோழிகளிடையே பங்கிட அனுப்பி விடுவார்கள். சில வேளைகளில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உலகில் கதீஜாவை தவிர வேறெந்த பெண்ணும் இல்லாததை போல் நடந்து கொள்கிறீர்களே என்று கேட்டதுண்டு. அப்போது அவர்கள் அவர் புத்திசாலியாக இருந்தார், சிறந்த குணமுடையவராக இருந்தார், இப்படியெல்லாம் இருந்தார். மேலும் எனக்கு அவர் வாயிலாகத்தான் பிள்ளை செல்வம் கிடைத்தது என்று பதில் சொன்னார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 3818. நபிகளார் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்பதற்கு மேற்கூறப்பட்ட நபிமொழிகள் சான்று. இத்தனை அன்பு வைத்திருந்தவர்களையும் நபிகளாரிடம் அல்லாஹ் பிரித்து விட்டான். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமலான் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் ஸைனப் மரணித்தார்கள். நூல் அல் இஸாஃபா, இலக்கம் 11230. சுமார் 8 மாதங்கள் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்துள்ளார்கள். அப்போது அவர்களின் வயது 30 ஆகும். மற்ற மனைவியருடன் ஒப்பிடும் போது அன்னை ஸைனப் அவர்கள் குறைந்த வயதிலேயே மரணித்து விட்டார்கள். நபி அவர்கள் அன்னை ஸைனப் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி பக்கி என்ற பொது மையவாடியில் நல்லடக்கம் செய்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 மனைவிமார்கள் நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே மரணித்துள்ளார்கள். மகள்களின் மரணம், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் என்ற பெயரில் 2 மனைவியும் 1 மகளும் இருந்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தமது 18ஆம் வயதில் மரணித்தார்கள். சின்ன வயதிலேயே அவர்கள் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள். நூல் பைஹகி, இலக்கம் 13423. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்கம் செய்த போது நாங்கள் அங்கே இருந்தோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு கண்களிலும் கண்ணீர் வழிய கபர் அருகே அமர்ந்திருந்தார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள் புகாரி இலக்கம் 1285, அஹ்மத் 12904. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர்களை கவனித்துக் கொள்ளுமாறும் போரில் பங்கெடுத்த கூலியும் வெற்றி பொருட்களில் பங்கும் உண்டு என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். நபி அவர்கள் பத்ர் போர் முடிந்து திரும்பி வருவதற்கு முன்னரே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். பத்ர் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இந்த ஆண்டில்தான் மரணித்துள்ளார்கள். இவர்களும் மிகச்சிறிய வயதிலேயே மரணித்துள்ளார்கள். அடுத்து உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணந்த பிறகு சுமார் 6 ஆண்டுகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஷௌபான் மாதத்தில் மரணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 மகள்கள். 1 ஜைனப், 2 ருக்கையா, 3 உம்மு குல்சூம், 4 ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற அனைவரும் நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே மரணித்துள்ளார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் மரணித்து 6 மாதங்கள் கழித்து மரணித்தார்கள். அடுத்து மகன்களின் மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா அவர்கள் மூலம் பிறந்த 4 பெண் குழந்தைகள் மற்றும் காசிம் என்ற ஆண் குழந்தை ஆகியோர் விஷயத்தில் அறிஞர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லை. அப்துல்லா, தாஹிர், தையிப் ஆகியோர் விஷயத்தில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. இந்த 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்று சிலரும், அப்துல்லா என்ற ஆண் குழந்தைதான் தாஹிர் என்றும் தையிப் என்றும் அழைக்கப்பட்டார் என்று சிலரும், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு காசிம் என்கிற ஆண் குழந்தை தவிர வேறு ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்று சிலரும் கூறுகின்றனர். அல்லாஹ் மிக அறிந்தவன். எப்படி இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ஆண் குழந்தை இருந்தது திண்ணம். காசிம், அப்துல்லா, தாஹிர், தையிப் ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்னரே மரணித்து விட்டார்கள். நூல் அல் இசாஃபா இலக்கம் 5452. இப்ராஹீமின் மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியா மூலமாக இப்ராஹிம் என்கிற ஆண் குழந்தை இருந்துள்ளது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தையை அன்னை மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்தார்கள். இப்ராஹிம் வளர்க்கப்பட்டு வந்த அபு சைஃப் என்ற கொள்ளரின் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றோம். அவர் இப்ராஹிமின் பால்குடி தாயின் கணவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமை தூக்கி முத்தமிட்டார்கள். மற்றொரு முறை நாங்கள் வீட்டினுள் நுழைந்தோம். அப்போது இப்ராஹிமின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் நீரை பொழிந்தன. இதை கண்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, தாங்களா அழுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவுஃப் பின் புதல்வரே, இது கருணையில் உள்ளதாகும் என்று கூறிவிட்டு தொடர்ந்து அழுதார்கள். பிறகு கண்கள் நீரை சொரிகின்றன, உள்ளம் வாடிக்கொண்டிருக்கிறது. எனினும் இறைவன் விரும்பாத எந்த வார்த்தையையும் கூற மாட்டோம் இப்ராஹிமே. நிச்சயமாக உனது பிரிவால் நாங்கள் அதிகம் கவலைப்படுகிறோம் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி இலக்கம் 1303. இப்ராஹிம் 16 அல்லது 18 மாதங்கள் உயிர் வாழ்ந்தார். பக்கி என்ற பொது மையவாடியில் நபி அவர்களின் மற்ற பெண் பிள்ளைகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார். பேர பிள்ளைகளின் மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் மகன் மரண தருவாயில் இருப்பதால் உடனே வரும்படி நபி அவர்களுக்கு செய்தி அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மகளுக்கு சலாம் கூறி அனுப்பியதோடு, எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹுவுக்குரியதே,
ஒவ்வொன்றுக்கும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. எனவே பொறுமையை கைக்கொண்டு நன்மையை எதிர்பார்ப்பீராக என்றும் கூறி அனுப்பினார்கள். அப்போது அவர்களுடைய மகள் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு கண்டிப்பாக வர வேண்டும் என கூறி அனுப்பினார். உடனே நபி அவர்கள் எழுந்தார்கள். அவர்களுடன் சஅத் பின் உபாதா, முஆத், ஸைத் பின் சாஃபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் மற்றும் பலரும் எழுந்தனர். வீட்டுக்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் குழந்தையை காட்டினார்கள். இற்று போன பழைய தோற்துருத்தி போல் குழந்தையின் மார்பு ஏறி இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் நீர் சுரிந்தன. அல்லாஹுவின் தூதரே, என்ன இது, அழுகிறீர்கள் என சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளங்களில் விதைத்த இரக்க உணர்வாகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் இரக்க முடியவருக்கே இரக்கம் காட்டுகிறான் என்றார்கள். அறிவிப்பவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 1284. ருக்கையாவின் மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரின் மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன் அப்துல்லா 6 வயதை எட்டிய போது ஒரு சேவல் அவரது முகத்தில் கொத்தியது. அதனால் முகம் வீங்கியது. சிகிச்சைகள் பலனளிக்காமல் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஜமாதுல் அவ்வல் மாதம் மரணித்தார்கள். அவரது ஜனாசாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள். நூல் அல் இஸ்தியாஃப், இலக்கம் 3343. இவர்கள் மட்டுமல்லாமல் நபிகளாரின் பெரிய தந்தை அபு தாலிப், சிறிய தந்தை ஹம்ஷா மற்றும் வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிசா ஆகியோர் நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே மரணித்து விட்டார்கள். அதே போன்று பல சஹாபாக்கள் போரில் கொல்லப்பட்டார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபிகளாருடைய மனைவிகள் மரணிக்கிறார்கள், மகள்கள் மரணிக்கிறார்கள், மகன்கள் மரணிக்கிறார்கள், பேர பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், இன்னும் நெருங்கிய உறவினர்கள் என்று சங்கிலி தொடராக மரணம் ஏற்படுகின்றது. அதை சிந்தித்து பார்க்கும் போது தொடர்ச்சியாக உயிர்கள் சென்ற வண்ணம் இருந்துள்ளது. இத்தனை மரணங்களையும் சந்தித்த நபி அவர்கள் வரம்பு மீறியதில்லை, மடத்தனமான வார்த்தைகளை பேசியதில்லை. மாறாக பொறுமையாக இருக்கின்றார்கள். எதையும் தாங்கும் இதயமாக திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், மூமினான எனது அடியானுக்கு உலக மக்களில் விருப்பமானவரை நான் கைப்பற்றி பின்பு அவன் பொறுமையாக இருந்து நல்லதை எதிர்பார்த்திருந்தால் அவனுக்கு என்னிடம் கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 6424. எனவே நாமும் இது போன்ற இழப்புகளை சந்தித்தால் பொறுமையோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மன வலிமையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.